விசாரணைக்காக போலீசில் மனைவியுடன் ஆஜரான அல்லு அர்ஜுன். ஹைதராபாத் சந்தியா தியேட்டர்ல எந்த அறிவிப்பும் இல்லாம புஷ்பா 2 சிறப்பு ஷோவை பார்க்க போன அல்லு அர்ஜுனை பார்க்க ரசிகர்கள் முண்டியடிச்சாங்க. போலீஸ் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்ச போது 35 வயசான ரேவதி அப்படிங்கிற இளம்பெண் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இது குறித்து அவரோட கணவர் தியேட்டர் நிர்வாகம் மற்றும் அல்லு அர்ஜுன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இதுக்கிடையில ரேவதி குடும்பத்துக்கு 25 லட்சம் நிவாரண தொகை வழங்கப்படும்னு அல்லு அர்ஜுன் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அவர் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் நைட் ஜெயில இருந்த நிலையில அடுத்த நாள் அதிகாலையில ரிலீஸ் ஆனாரு. இந்த நிலையில நேத்து அவர் வீட்டு மேல சில கல் எறிஞ்சும் காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி பூந்தொட்டிகளை உடைச்சும் ரேவதியோட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு கலாட்டா பண்ணாங்க. இந்த நிலையில போலீஸ் அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பி 2வது முறையா விசாரணை நடத்தியிருக்காங்க. அவர் பேசும்போது, நான் தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து புஷ்பா 2 பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வெளியே இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததும் இளம்பெண் உயிரிழந்ததும் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்காராம். அல்லு அர்ஜுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட மனைவி ஸ்னேகா ரெட்டியோட வந்தது குறிப்பிடத்தக்கது.